ஹைதராபாத் ஸ்பாட் இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தவாவில் பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் மிளகா பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சோம்பு பொடி, 1/2 டீஸ்பூன் பெப்பர், தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக பட்டர் சேர்த்துக்கலாம். ஆயில் வேண்டாம், பட்டர் சேர்த்தா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா சாப்பிடும் போது அந்த ஆனியன் வந்து கிரன்ச்சியாக இருக்கணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலா 3 பிரிச்சிருங்க. நான் வந்து இட்லி மாவு எடுத்துக்கிட்டேன், ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது. அதை அப்படியே அள்ளி இந்த மசாலா மேல வச்சிடலாம். மசாலா மேல ஊத்தினதுக்கு அப்புறமா நான் வீட்டுல அரைச்ச காரம் பொடி சேர்த்துக்கிறேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். 1 செட் வேகட்டும். வெந்ததும் அப்படியே 3த்தையுமே திருப்பி போட்டுடலாம். நம்ம வந்து தோசை மாதிரி தேய்க்கல, கையால தான் அள்ளி ஊத்திருக்கோம். அதனால 2 சைடுமே கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வெந்ததும் கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு சாம்பார் தேங்காய் சட்னி கூட ட்ரை பண்ணுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். நம்மளால டெய்லியும் ட்ரை பண்ண முடியாது, ஆனா சண்டே ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க.